ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ராணியும் இருப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரு அழகான இளவரசி இருப்பாங்களாம். அப்புறம் பக்கத்து நாட்டில் ஒரு ராஜாவும் ராணியும் இருப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரு இளவரசன் இருப்பாங்களாம். இப்போ என்ன பண்ணுவாங்க, 2 ஊர்லேயும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த பொண்ணும் பையனையும். அப்படி பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணோட ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சிடுவாங்களாம். அப்போல்லாம் ஃபோட்டோ கிடையாது, ஒரு ஓவியம் மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஓவியம் ட்ராயிங் தான் இருக்குமா. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குமா. அந்த பையனோட ஃபோட்டோ மாதிரி இருக்கும், அதுவும் இந்த பொண்ணுகிட்ட இருக்கும். இந்த பொண்ணோட ஃபோட்டோ அந்த பையன்கிட்ட இருக்குமா. ஸோ 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, இப்படி ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். என்ன இந்த ஃபோட்டோ அப்படின்னா ரொம்பவே பிடிச்சிருக்குமா. ஆனால் எப்படி சொல்ல, ராஜா காலத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் சீக்கிரமாக போயிட முடியாதான். வெயிட் பண்ணி கால நேரம் பார்த்து தான் அனுப்புவாங்க, பேசுகிறதா இருந்தாலும். அதனால் வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால் ஃபோட்டோலேயே அப்படியே காதல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் தூது மாதிரி அனுப்புவாங்களாம். அதில் என்னென்னா ஒவ்வொரு டைமுமே ஃபோட்டோ வச்சு தான் அனுப்பணுமா. அப்படி வச்சு அனுப்புகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபோட்டோவும் ஒரு லெட்டரும் வச்சு அனுப்புவாங்க. அந்த ராணிமா அந்த ராஜாவுக்கு அது கிடச்சிதா கிடைக்கலையா அப்படின்றது சொல்லாமே முடிச்சிருப்பாங்க.